ஒரு கவினோ ஒரு மணிகண்டனோ அப்படிலாம் வேறு யாருமோ போனால் நல்லாயிருக்கும். ஓகே, அவங்களாம் போய் ஏறி மேலே ஏறி பேசினானுங்க வச்சானுங்க, தளபதி இது பண்ணார் அது பண்ணாருன்னு சொன்னானுங்க வச்சானுங்கன்னா நல்லாயிருக்கும். யாரும் போகல. அந்த படத்தில் நடிக்கிற அந்த குரூப் ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் இவர் தான் உச்சத்தில் இருக்கார், அது அவங்களுக்குலாம் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க போல. இவர் தான் உச்சத்தில் இருக்கார், இவர் தான் இந்தியாவிலே பெரிய நடிகை, இவர் தான் இந்தியாவில் சம்பளம் வாங்குறாரு, அதை உதறிட்டு நீ அரசியலுக்கு வர போகிறாருன்னு அதே இந்த தேஞ்சு போன ரெக்கார்டை ஓட்ட போகிறாங்க. அது மலேசியாவில் எப்போ இங்கே ஓட்டுவாங்க, அப்போ மலேசியாவில் போய் ஓட்ட போகிறானுங்க. இவங்க மாறி மாறி இவங்க சுற்றி சுற்றி வர போகிறானுங்க. அது போக இவர் எழுந்திரிச்சு வழக்கம் போல் நதி ஓடுது, மெதுவாக ஓடுது, அமைதியாக ஓடுது, எல்லோரும் அமைதியாக இருங்க அது இதுன்னு வழக்கம் போல் ஏதாவது கதையை சொல்லிவிட்டு இறங்க போகிறாரு. பாட்டை கேட்குறதுக்கு மலேசியாக்காரன் போகிறான் கூட போகிறான். இருந்தாலும் 50,000 டிக்கெட்டுக்கு மேலே விற்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப். ஸோ அவன் இயல்பாகவே அவர் 20,000 டிக்கெட்டை வாங்கினதாகவும் அவன் அந்த 20,000 டிக்கெட்டை எப்படியும் அவன் சப்ளை பண்ணிக்கிறதாகவும் அவன் பேசிக்கிட்டான். ஆக இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸுக்கு மீறி அவன் அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் செலவு பண்ண போகிறான், ஆடியோ லான்ச் டிக்கெட்டுக்கும் செலவு பண்ண போகிறான். யார்? மாலிக் ஸ்ட்ரீம். அதெல்லாம் அந்த படம் வந்து ஈட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த படம் மலேசியாவில் நல்லா ஓடி, ஏன்னா இப்படி கலகலகலான்னு ஒரு இது கிளம்பும்போது அது என்னென்னு பார்க்க போயிடுவாங்க. அதனால் மலேசியாவில் நல்லா ஓடிடும். அதனால் அவனுடைய காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்குது.